जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम उमासुदम सोह विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கட்டும். எல்லாருக்கும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற வாக்கியத்தின் உண்மையாகும்படி எல்லாருக்கும் தமிழ் மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தமிழ் மாதம் ஆணி மாதம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குது, எதுக்காக இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணுங்கிறதே கிடையாது. எதுக்காக நீங்கள் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும் எல்லாருமே. ஸோ நம்ம உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் செட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து பொது பலன்களே தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்திய அளவுக்கு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு தெரியுது. அது சில பேருக்கு 90% வரைக்கும் ஒத்து போகும். சுவாமி ஏதாவது என்ன உண்டோ, ஃபேக்ட் என்ன உண்டோ சில சுவாமி அப்படியே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம முழுமையாக நம்ம கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்லது எது, கெட்டது எது, எந்த மாதத்தில் நல்லா இருக்கணும், எந்தெந்த நாள் நமக்கு அனுகூலமான நாட்கள், சந்திராஷ்டிரம அமைப்பு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நம்ம செய்ய தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேறி போக முடியுது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கும் நிறைந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால தான் இந்த 12 ராசி பலன்கள் சொல்லும்பொழுது இந்த மாதத்திற்கான பரிகாரங்கள், இந்த மாதத்திற்கான சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அதை நீங்கள் அப்படியே கேட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றது உங்கள் ராசிக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குருக்கள் என்ன மந்திரங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரிய வரும். மேஷராசி நேயர்களே எப்படி இருக்கு ஒவ்வொரு இதுவாக பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசி. மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது புதிய பொறுப்புகள் அலுவலகத்தில் தரப்படும். ஸோ நீங்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மேலதிகாரிகள் உங்கள் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணுற என்ன அது இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது அந்த ஃபோக்கஸ் வந்து உங்கள் பக்கம் ரொம்ப திரும்பும். ரொம்ப கொஞ்சம் கவனமாக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து வேலையில் கொஞ்சம் நிதானித்து கரெக்டாக பண்ணுங்கள். வேலை மாற்றம் பற்றி சிந்தித்தால் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். மேஷராசியை பொறுத்தளவுக்கு வேலையில் அவசர முடிவு எடுக்காமல் நிதானித்து சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக வரும். அடுத்ததாக சில உங்களுடைய நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட தேவையற்ற வீண் விவாதங்களோ பேச்சுக்களோ வேண்டாம். என்ன அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ரொம்ப குழையவும் வேண்டாம், ரொம்பவும் ஈஷிக்கவும் வேண்டாம். என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வேலை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, ஓவரா சில விஷயங்கள் பண்றதுலாம் வேண்டாம். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், இப்படியே போங்க கொஞ்ச நாளைக்கு தயவு செய்து. ஏன்னா அதுதான் நல்லது மேஷராசி பொறுத்த அளவுக்கு. ஏன்னா எப்போ என்ன எப்படி கெட்ட பேர் வரும், என்ன எப்படி நம்மளை சுற்றி இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, தொழில் விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க கூடுவார்கள். ஒன்று. கூட்டு தொழிலில் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இப்போ நீங்கள் ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு சொன்னால் சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். கடன் வாங்கி முதலீடு செய்து வியாபாரத்தை விருத்தி செய்ய வேண்டாம். கடன் வாங்கி ஒரு விஷயத்தை நீ செய்யாத. இருக்கிறத அழகாக கொண்டு போ, அகலக்கால் வச்சு கொண்டு போகாத. ஆணி மாசமா இருக்கு, நிதானிச்சு போ. ஆன்லைன் சமூக வலைதள வியாபாரத்திற்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். அடுத்தடுத்து இப்போ ஆன்லைனில் சில பேர் இந்த பொருட்கள்லாம் விற்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நல்ல காலங்கள் நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம். வருமானம் இருக்கும் மேஷராசி பொறுத்தளவுக்கு வருமானம். ஆனால் இதில் செலவுகளும் அதிகரிக்கும். வருமானம் இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வீடு குடும்ப தேவைகளுக்காக அதிகம் நீங்கள் ஓடுவீர்கள் அப்படின்னு இருக்கு. பழைய கடன் ஒன்றை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய கடன் இருக்கு, அதுல ஒரு கடன் அடைக்கிறதுக்கான ஒரு 1/2 ஏதோ ஒரு விஷயத்த அடைச்சு ஒரு மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். நண்பர்களுக்கு பெரிய கடன் தொகை கொடுப்பதை தவிர்க்கவும். பெரிய அளவுல நண்பர்களுக்குள்ள ஒரு பெரிய கடன் தொகை கொடுக்கறது 2 லட்சம் 5 லட்சம் சும்மா நண்பர்கள் தான், உற்ற நண்பர்களாக தான் இருப்பாங்க. நீங்க கொடுத்துருவீங்க, கேட்கும்போது கொடுக்கணும்ல. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த சூழ்நிலை வரும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க.
அதே போல காதல் உறவில் இருந்தவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் பேச வேண்டாம். நீங்க ஒரு லவ்ல இருக்கீங்க, ஒரு சில விஷயத்துல இருக்கீங்கன்னு கவனமா இருங்க. திருமணமானவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல வரன்கள் வரும், பேசலாம், பேசி முடிச்சு வச்சுக்கலாம். ஸோ எப்போ அந்த கல்யாண நேரம் வரும்போது கல்யாணம் பண்ணலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை தரும். ஸோ ஓகே, ஓரளவு நம்ம பேசிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் வரும். கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் கணவன் மனைவி. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னால் தே ஆர் ஜீரோ. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கடைசி வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் லைஃப் நல்லா இருக்கும். மாணவிகள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சமூக வலைதளங்களில் நீங்கள் உங்களோட கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. படிக்க வேண்டிய வயசுல படிப்பை நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நான் காலேஜ் போனவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. காலேஜ் எல்லாம் நல்லா படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் சொல்றேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக படிங்க, கவனமாக இருங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் சில பர்சன்ஸ் எல்லாம் வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல் வாசல்ல தேவடு காத்துட்டு இருப்பான். எப்படா அந்த பொண்ணு வெளியில் வரும் அப்படி தேவடு காத்துட்டு இருப்பான். இப்போ நான் சொல்றதுக்கே இல்லை. நேத்தி கூட நான் அந்த ஒரு சம்பவத்தை பார்த்தேன். இதெல்லாம் அழிவுக்கு ஆரம்பம்னு பேர். ஸோ அதனால சில விஷயத்துல நீங்க எல்லாம் கவனமா இருங்க. பெண் குழந்தைகள் தயவு செய்து படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சில ஜந்துக்கள்லாம் வாசல்ல நாய் மாதிரி நின்றுட்டு தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம படிப்புல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு அதிகமா வரும். அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம். கலைத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு வாய்ப்புகள் வரும். பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் நிறைய மரியாதைகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலைவலி, கண் சோர்வு, ரத்த அழுத்தம் போன்றவற்றில் கவனம் செலுத்தவும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொன்னா ஜூன் 19 கவனமா இருக்கணும். ஜூன் 28 கவனமா இருக்கணும். ஜூலை 26 அதாவது 10/7/2026. ஸோ இந்த நாட்கள்லாம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். ஏன்னா இது ஒரு மாதத்திற்கான ராசி பலன்கள். ஸோ இந்த நாள்ல நீங்க கரெக்டா கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பயணங்கள்ல கவனமா இருக்கணும், சைன் பண்றதுல கவனமா இருக்கணும். அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. சிவாலயம் போனீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, அம்மன் ஆலயத்துக்கு போனீங்கன்னு சொன்னா 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. விநாயகருக்கு ஒரு தீபம், முருகனுக்கு ஒரு தீபம், சுவாமி அம்பாளுக்கு ஒரு தீபம், நந்தியம்பெருமானுக்கு ஒரு தீபம், 5 தீபம் இந்த ஆணி மாசத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்கள் ராசிக்கு நீங்க சிறப்பா இருப்பீங்க. வெளிநாட்டுல இருப்பவர்கள் வேலை விஷயத்துல நிலைத்தன்மை இருக்கும். வேலை விஷயத்துல கொஞ்சம் இடர்பாடுகள் வந்தாலும் அதை கொஞ்சம் கரெக்டா கொண்டு போறதுக்கான விஷயத்தை பாருங்க. லூஸ் டாக்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுபம்.